Pimple hack, spit. Thuk. Yeah, it works. It's I mean, but the morning spit. So like, which is before brushing basically. இப்போ அவங்க செலிபிரிட்டி தோல் டாக்டருங்க யாருக்கிட்டையும் போல மேக்கப் போட்டு அவங்க பிம்பிள்ஸை கவர் பண்ணல, அவங்களுக்குன்னு ஸ்கின் கேர் ருட்டீன் ஒன்றும் கிடையாது, கரெக்டான நியூட்ரிஷன் எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல, மல்டி விட்டமின்ஸ் எல்லாம் எடுக்கிறது இல்ல, அவங்கள தானே நல்ல தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது இல்ல, வெறும் காலையில பிரஷ் பண்ணாம துப்பி அதை மட்டும் போட்டுக்குவாங்களாம். சான்ஸே இல்லைல்ல. உங்க தோலையோ முடியவோ கரெக்டா பாத்துக்கிறதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட இருந்து பிராக்டிக்கல் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அதிகாலையில இருக்க எச்சில தான் நம்ம முழு நாள் எச்சை விட அதிகமான பாக்டீரியா இருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு நைட்ல தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்குற ஹேபிட் இல்லைன்னா காலையில இருக்க எச்சில பாக்டீரியா குவிஞ்சு கிடக்குங்க. அதுல எல்லா பாக்டீரியாவும் மோசமான பாக்டீரியா கிடையாது. ஆனா சில பாக்டீரியாவை நீங்க உங்க பிம்பிள்ஸ்ல போட்டீங்கன்னா இருக்க பிம்பிள்ஸோட இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் உண்டு. நம்ம எச்சில கிருமியை கொல்றதுக்கு நிறைய என்சைம்ஸ் இருக்கு, உண்மைதான். நம்ம வாய்க்குள்ள இருக்க அந்த தோல் மியூகோசான்னு சொல்லுவோம்ல, அதுல மட்டும்தாங்க வேலை செய்யும். நம்ம உடம்புல இருக்க தோலுக்குள்ள பெனிட்ரேட் பண்ண முடியாது. நம்ம முகப்பருவை எப்படி கம்மி பண்றதுன்னு நான் சொல்றேன். முதல்ல நம்ம தோல்ல சீபம் இல்ல எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்றத கம்மி பண்ணணும். ரெண்டாவது, துளைகள் நம்மளுக்கு அடைக்கப்பட்டிருந்தா அதை நம்ம கிளியர் பண்ணணும். மூணாவது, முகப்பருவை காஸ் பண்ற தோல்ல இருக்க பாக்டீரியாவை நம்ம சாகடிக்கணும். நாலாவது, வீக்கத்தை கம்மி பண்ணணும். இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா சரியாகாது. அஞ்சாவது, இந்த முகப்பருவால உங்களுக்கு வடக்குகள் வராம நம்ம தடுக்கணும். அண்ட் வந்துருச்சுன்னா அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். இது எச்சினால பண்ண முடியாதுங்க, தோல் டாக்டரால தான் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகி உங்க தோலை மோசமாக்கிக்காதீங்க. நிறைய பேருக்கு இது வேலை செய்யற மாதிரி இருக்கலாம், ஏன்னா பிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா 3-4 நாள்ல சரியாகும். சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பயங்கர ரிஸ்க். நீங்க எப்போது இந்த மாதிரி எச்ச உங்க பிம்பிள்ஸ் மேல போட்டிருக்கீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.